வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கனேடிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க வரி விதிப்பு உள்ள நிலையிலும் ஜூலை மாதத்தில் கனடாவின் பணவீக்க வீதம் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக 1.7% குறைந்துள்ளது கனடிய பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல அறிகுறி. இது கனடிய மத்திய வங்கி மீண்டும் வட்டி விகிதங்களை குறைக்க வழிவகுக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இன்று செவ்வாய்க்கிழமை புள்ளி விவரங்கள் கனடாவின் நுகர்வோர் விலை குறியீட்டு அறிக்கை பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 1.9% இருந்தது. அது ஜூலை மாதத்தில் 1.7% குறைந்துள்ளது. பணவீக்கத்தில் ஏற்பட்ட இந்த சரிவு பிரதானமாக கனடாவில் பெட்ரோல் விலை கணிசமாக குறைந்ததால் ஏற்பட்டது. கனடாவில் பெட்ரோல் விலை ஆண்டுக்கு ஆண்டு 16.1% குறைகிறது. இது வசந்த காலத்தின் நுகர்வோர் கார்பன் விலை நீக்கப்பட்டதை பிரதிபலிக்கிறது. ஆனால் மறுபக்கத்தில் மளிகை பொருட்கள் விலைகள் ஆண்டுதோறும் 3.4% வேகமாக உயர்ந்தன. இருப்பினும் கனேடிய பாவனையாளர்கள் சரியான மளிகை கடைகளை தேர்ந்தெடுத்து தள்ளுபடி விற்பனை விலையில் உள்ள பொருட்களை வாங்கும் போது மளிகை பொருட்களின் விலை உயர்வை தவிர்க்க முடியும் என்று நுகர்வோர் ஆய்வுகள் கூறுகின்றன. ஜூலை மாத தரவுகளில் ஒட்டாவா நகரில் உள்ள மளிகை கடைகளில் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் சராசரியாக 18 முதல் 20% தள்ளுபடி விலைகளில் மாதம் முழுவதும் வெவ்வேறு கடைகளில் விற்கப்பட்டது பதிவாகி உள்ளது. மற்றொரு பக்கத்தில் தங்குமிட செலவுகள் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 3% அதிகரித்தன. ஆனால் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது குடியிருப்பு இயற்கை எரிவாயு விலைகளின் மிதமான சரிவு ஏற்பட்டது. ப்ளூம்பர்கின் தரவுகளின்படி நிதி சந்தைகள் சமீபகால பணவீக்க தரவுகளுக்கு செப்டம்பரில் வட்டி விகித குறைப்புக்கான வாய்ப்புகளை ஜூன் மாதத்தில் 26% இருந்து ஜூலை மாதம் 36% அதிகரித்துள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் இந்த கோடை காலத்தில் வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் வட்டி வீதம் குறைய வாய்ப்பு உள்ளது. மறுபக்கத்தில் கனேடிய நகரங்களான டொரண்டோ, மான்ட்ரியால், ஒட்டாவா, கல்கரி ஆகியவற்றில் வீட்டு விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன. இதில் ஒரே விதிவிலக்கு நகரம் வான்கூவர் தான். அங்கு வீட்டு விலைகளில் பெரிய சரிவு ஏற்படவில்லை. பொருளாதார வல்லுநர்களும் கனடாவில் பணவீக்கம் குறைந்ததற்கு சாதகமாக கருத்து தெரிவித்தனர். இந்த நிலை தொடர்ந்தால் இந்த ஆண்டு இறுதியில் வட்டி விகித குறைப்புக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டனர். ஜூலை மாதத்தில் பணவீக்க அழுத்தங்கள் தளர்த்தப்படுவது என்பது செப்டம்பர் மாத வட்டி விகித குறைப்பை நோக்கிய பாதையில் இருந்த ஒரு தடையை வெற்றிகரமாக நீக்கியுள்ளோம் என்று சிஐபிசி மூத்த பொருளாதார நிபுணர் ஆண்ட்ரூ கிரந்தம் தெரிவித்தார். கனடிய மத்திய வங்கி அதன் கடைசி 3 அறிவிப்புகளின் போது அதன் முக்கிய வட்டி விகிதத்தை 2.75% நிலையாக வைத்திருந்தது. இது அமெரிக்க இறக்குமதி வரிகளின் தாக்கம் இருந்த போதிலும் கனடிய பொருளாதாரம் ஒப்பீட்டளவில் நன்றாக உள்ளது என்பதை குறிக்கிறது. ஆனால் இது அமெரிக்காவுடன் வர்த்தக மோதல் அதிகரித்தால் மோசமடையக்கூடும். காரணம், வர்த்தகங்கள் வரிகளில் இருந்து அதிக செலவுகளை நுகர்வோருக்கு மாற்ற வாய்ப்பு உள்ளது. ஏற்றுமதிகள் பாதிக்கப்படுவதால் அமெரிக்க வரிகள் கனடாவின் பொருளாதார வளர்ச்சியினை தடுத்து நிறுத்தியுள்ளன. ஆனால் பொருளாதாரம் சரிவை சந்திக்கவில்லை. USMCA வர்த்தக ஒப்பந்தம் கனடிய ஏற்றுமதி பொருட்களில் 88% அமெரிக்க வரிகள் இல்லாமல் கனடிய எல்லையை கடக்க அனுமதித்துள்ளது. இதனால் பல கனேடிய வர்த்தகங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகளவில் விதித்துள்ள செங்குத்தான வரிகளை தவிர்க்க முடிகின்றது. கனேடிய மத்திய வங்கியின் அறிக்கை அமெரிக்க வரி விதிப்பு நிலைமை பெரிதாக மாறவில்லை என்றால் கனடா பொருளாதாரத்தை மந்த நிலையை தவிர்க்க வாய்ப்பு உள்ளது என்றும் பணவீக்கம் 2% இலக்கை சுற்றி இருக்கும் என்றும் கூறுகிறது. வட அமெரிக்காவில் மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது கனடிய பொருளாதாரம் உயர்வு நிலையில் உள்ளது. ஏர் கனடாவுக்கும் அதன் விமான பணியாளர்களுக்கும் இடையிலான ஒப்பந்த சர்ச்சையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக ஏர் கனடா விமான நிறுவனம் மற்றும் கனடிய பொது ஊழியர் சங்கம் கியூப் இரண்டும் இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தன. 10,000க்கும் மேற்பட்ட ஏர் கனடா விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கியூப் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தலைமை மத்தியஸ்தரின் உதவியுடன் 9 மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஏற்பட்ட ஒப்பந்தம் அதன் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அதை அங்கீகரிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறியது. ஒப்பந்தம் குறித்து தொழிற்சங்கம் சில விவரங்களை மட்டுமே வழங்கியது. ஆனால் அதன் உறுப்பினர்களுக்கு தரைவழி ஊதியத்தை உத்தரவாதம் செய்வதாக கூறியது. இதுதான் இதுவரை பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய சிக்கலாக இருந்து வந்த ஒன்று. தரைவழி ஊதியம் என்பது விமானங்களில் தரையில் இருக்கும் போது பணியாளர்கள் செய்யும் வேலைகளுக்கான ஊதியம். விமான பணியாளர்கள் வரலாற்று ரீதியான விமானம் பறக்கும் வரை விமானத்தில் இருந்தாலும் ஊதியம் பெறவில்லை. பயணிகளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் அல்லது விமானங்கள் ரத்து செய்யப்படுவதற்கோ அல்லது தாமதமாக செலவிடப்பட்ட நேரத்திற்கோ ஊதியம் பெறவில்லை. விமானம் மேலிடும் நேரத்தில் இருந்தே ஊதியம் பெற தொடங்கினார்கள். இது வட அமெரிக்காவில் வரலாற்று ரீதியான வழிமுறையாக இருந்தது. ஏர் கனடா விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் கியூப் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கையில் ஊதியம் பெறாத வேலை முடிந்துவிட்டது, நாங்கள் எங்கள் குரலையும் எங்கள் அதிகாரத்தையும் மீட்டெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. தரைவழி ஊதியத்தை வழங்காதது வட அமெரிக்க விமான தொழில்துறையில் ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தாலும் சில முற்போக்கான விமான நிறுவனங்கள் சமீபகால ஆண்டுகளில் விமானங்கள் தரையில் இருந்த நேரத்திலும் விமான பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க தொடங்கியுள்ளன.
ஏர் கனடாவின் விமான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு கியூப் அதன் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. டொரண்டோ நிறுவனமான ஷெராட் குஸ் LLP இன் தொழிலாளர் கட்சி வழக்கறிஞர் சந்தீப் கோகாலே தரைவழி ஊதியத்தை பெறுவது முழு விமானத்துறைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, விமான பணியாளர்களுக்கு இது ஒரு சிறந்த நடவடிக்கையாகும், ஏனெனில் இது குறைந்தபட்சம் அந்த அடிப்படை வேலைகளில் சிலவற்றையாவது உள்ளடக்கும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கும் என்று கோகாலே கூறினார். ஏர் கனடாவும் ஒரு அறிக்கையில் தற்காலிக ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியதுடன் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல் விமானங்கள் படிப்படியாக திரும்பும் என்றும் கூறினார். விமான நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மைக்கேல் ரூசோ பயணிகள் பொறுமையாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். ஏனெனில் சேவையை முழுமையாக மீட்டெடுக்க ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். ஆனால் ஏர் கனடாவில் உள்ள அனைவரும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக அவர் கூறினார். எங்கள் சேவையை நிறுத்தி வைப்பது எங்கள் பயணிகளுக்கு மிகவும் கடினமாக உள்ளது. இந்த தொழிலாளர் இடையூறு காரணமாக அவர்கள் மீது ஏற்பட்ட தாக்கத்திற்கு நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று ரூசோ அறிக்கையில் கூறினார். சேவையை முழுமையாக மீண்டும் தொடங்குவதற்கான மாற்றத்தின் போது சில விமானங்கள் இன்னமும் ரத்து செய்யப்படும் என்று விமான நிறுவனம் கூறுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் பயணிகளுக்கு முழு பணத்தை திரும்ப பெறுதல், எதிர்கால பயணத்துக்கான பயன்பாடு மற்றும் இடம் அனுமதிக்கப்படுதல், பிற விமான நிறுவனங்களின் மறு முன்பதிவு செய்தல் உட்பட தேர்வுகளை விமான நிறுவனம் வழங்கும் என்று ரூசோ கூறினார். ஏர் கனடா தினமும் சுமார் 700 விமானங்களை இயக்குகிறது. விமான ரத்துகளால் 5 லட்சம் பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று திங்கட்கிழமை விமான நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. வேலை நிறுத்தம் மற்றும் கதவடைப்புக்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை முதல் திங்கட்கிழமை பிற்பகல் நிலவரப்படி ஏர் கனடா குறைந்தது 1219 உள்நாட்டு விமானங்களையும் 1339 சர்வதேச விமானங்களையும் ரத்து செய்ததாக விமான பகுப்பாய்வு நிறுவனமான சிரியம் தெரிவித்துள்ளது. தங்கள் ஆப்பிள் மின்னியல் சாதனங்களை பழுது பார்க்க விரும்பும் கனடியர்கள் இப்போது தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்திடமிருந்து பாகங்கள், கருவிகள் மற்றும் கையேடுகளை பெறலாம் என்ற அறிவிப்புடன் இன்று செவ்வாய்க்கிழமை கனடாவுக்கு அதன் சுயசேவை பழுது பார்க்கும் திட்டத்தை கொண்டு வந்தது. ஆப்பிள் நிறுவனத்தின் இந்த திட்டம் கனடிய வாடிக்கையாளர்களுக்கு ஐபாட்கள், ஐபோன்கள் மற்றும் மேக் கம்ப்யூட்டர்களில் உள்ள சிக்கல்களை சரி செய்ய உதவும் கையேடுகள் மற்றும் கண்டறியும் மென்பொருளுக்கான இலவச அணுகலை வழங்குகிறது. பின்னர் வாடிக்கையாளர்கள் எந்த பாகங்களை வாங்கலாம் மற்றும் பழுது பார்க்க தேவையான கருவிகளை வாடகைக்கு எடுக்கலாம் அல்லது வாங்கலாம். ஆப்பிள் நிறுவனத்தின் ஆப்பிள் கேர் சேவை மற்றும் பழுது பார்ப்புக்கான துணை தலைவர் பிரையன் நவுமன், இந்த திட்டம் வாடிக்கையாளர்களின் சொந்த ஆப்பிள் மின்னியல் சாதனத்தின் நீண்ட ஆயுளை விரிவுபடுத்துதல், கழிவுகளை குறைத்தல் ஆகியவற்றை கொடுக்கின்றது. அத்துடன் ஆப்பிள் மின்னியல் சாதனங்களின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பழுது பார்க்கும் நிபுணர்கள் இருவருக்கும் தரமான, பாதுகாப்பான பழுது பார்க்கும் தேர்வுகளை வழங்குவதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது என்றார். பேட்டரிகள் முதல் கண்ணாடி ஸ்கிரீன் கவர்கள் வரை பாகங்களை கிடைக்க செய்யும் திட்டம் இது. நிறுவனத்தால் வழங்கப்படும் கருவிகளில் டார்க் டிரைவர்கள், பிசின் கட்டர்கள் மற்றும் ஸ்க்ரூ பிட்கள் ஆகியவை அடங்கும். இருப்பினும் ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ள விலைகளை பார்க்கும் போது ஆப்பிள் மின் சாதனங்களில் வீட்டில் பழுது பார்க்கும் இந்த திட்டம் அதிக முன்பண செலவை வைத்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது. உங்கள் iPhone 16க்கான பேட்டரி மற்றும் ஸ்க்ரூ கிட் தேவை என்றால் வாடிக்கையாளர் கருவிகள் மற்றும் பாகங்களை பெறுவதற்கு $135 மற்றும் வரியுடன் கூடிய தொகை செலுத்த வேண்டும் என்று ஆப்பிள் வலைத்தளம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஆப்பிள் ஊழியர்களால் செய்யப்படும் பழுது பார்ப்புக்கான மதிப்பீடுகளை வழங்கும் ஆப்பிள்களின் வலைத்தளம் வாடிக்கையாளர்கள் தங்கள் கடைகளில் ஒன்றில் ஆப்பிள் நிறுவனத்தின் ஊழியர்களால் தங்கள் iPhone 16க்கான பேட்டரிகளை மாற்றுவதற்கு செலவு $99 என்று காட்டுகின்றது. அதே ஐபோனுக்கான கேமரா மற்றும் ஸ்க்ரூ கிட் வாங்குவதற்கு $219 செலவாகும். இது ஆப்பிள் நிறுவனம் ஒரு வாடிக்கையாளருக்கு தொலைபேசியில் பின்புற கேமராவை சரி செய்ய வசூலிக்கும் $169 கட்டணத்தை விட அதிகம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்கள் தங்கள் பயன்படுத்தப்பட்ட அல்லது சேதமடைந்த பாகங்களை புதுப்பிக்க அல்லது பொறுப்புடன் மறுசுழற்சி செய்ய திருப்பி அனுப்பும் போது கிரெடிட்டை பெறலாம். உதாரணமாக, உங்கள் பழைய iPhone 16 பேட்டரியை திருப்பி தருவது உங்களுக்கு $64.80 கிரெடிட்டை பெற்று தருகிறது. பழுது பார்த்தல் செலவை $70.20 குறைக்கின்றது. உங்கள் கேமரா பழுது பார்ப்புக்கான பாகங்களை திருப்பி அனுப்புவது உங்களுக்கு $52.56 கிரெடிட்டை பெற்றுக் கொடுக்கிறது. இதனால் பழுது பார்ப்பு செலவு $166.44 ஆகும். பழுது பார்க்கும் வேலையில் நீங்களே இதை செய்வதன் மூலம் நிறைய பணத்தை சேமிக்கலாம் என்றில்லை என்று கனடியன் பழுது பார்க்கும் நிறுவன நிர்வாக இயக்குனர் அலிசா சஞ்சிவானி கூறினார். இந்த அமைப்பு பழுது பார்ப்பு தொடர்பான சட்ட மற்றும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களை ஊக்குவிக்கும் ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாகும். உங்களுக்காக வேறு யாராவது இதை செய்து நீங்கள் செலுத்தும் அதே விலையை அல்லது அதைவிட அதிக விலையை நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். பழுது பார்ப்பு சாத்தியமாகவோ அல்லது எளிதாகவோ இருக்கும் சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் அதை தாங்களே சரி செய்து கொள்வது மதிப்புக்குரியதுதான். ஆனால் செலவு மிக குறைவாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.